மீனாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. ஏன் தான் இவன் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வீட்டில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, மீனாக்கு அடிப்பட்டதை நினச்சிட்டு. அந்த நேரம் பார்த்து சத்யா வீட்டுக்குள்ளே வராரு. வந்தவுடனே ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு வரும்போது அவங்க அம்மா போட்டு அவனை அடிக்கிறாங்க. ஏமா ஏமா எதுக்குமா அடிக்கிற அப்படிங்கும்போது, எல்லாம் உன்னாலதான்டா, ஏன்டா இப்படி இருக்க, அந்த கருமம் பிடிச்ச ரவுடி பைய கூட சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டே புலம்புறாங்க. மா என்னன்னு சொல்லுமா, எதுக்குமா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. மீனா கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இருக்குதுடா, மாப்பிள்ளை இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். என்னாச்சுமா அக்காக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. எல்லாம் உன்னாலதான்டா, வேண்டாத சாவகாசத்தையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேல, அந்த ரவுடி பைய தாண்டா அவங்க அக்காவை தள்ளி விட்டுட்டான், அதனால தாண்டா அவள் கீரை வந்து தலையில் அடிப்பட்டு ரத்தம் வந்து இதாக இருக்காமா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அக்கா எதுக்குமா அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. எல்லாம் உன்னால தாண்டா, நீ வேண்டாத கெட்ட பழக்கமெல்லாம் புதுசாக பழகிருக்கியல, சிகரெட் குடிக்கிறது நல்லா, அதையெல்லாம் நான் சொன்ன உடனே தான் கவலைப்பட்டுட்டு அவனை போய் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு போனான். அங்கே போய் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையாகி அவன் தள்ளி விட்டு கீழே விழுந்து அவளுக்கு அடிப்பட்டு தலையில் ரத்தம் வந்திருக்காமா, மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா சொன்னதை கேட்ட உடனே சத்யா இருந்துட்டு அப்படியே கிளம்பி அவசரமாக வெளியே போகிறாரு. வீட்டிலேருந்து கிளம்பி போன சத்யா வந்து நேராக அந்த சிட்டியோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு ஏசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைகிறாரு. வா சத்யா உள்ளவா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நான் உன்னை நம்பி தானே உன் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உன் ஃப்ரெண்டுங்கிறது நான் மறந்து எங்கள் அக்கா கிட்டே இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு சத்யா, உங்கள் அக்கா தான் ரொம்ப பண்ணிச்சு, அதனால தான் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லும்போது, என்னோட அக்கான்னு தெரிஞ்சு நீ வந்து எங்கள் அக்கா மேலே கை வச்சிருக்கியா அப்படிங்கும்போது, டே நான் கையெல்லாம் வைக்கலடா, உங்கள் அக்கா தான் என்னை ரொம்ப பேசுச்சு, கை நீட்டுறக்கு வந்துச்சு, நான் தடுக்கிறதுக்கு வந்தபோது தான் இதாயிருச்சு, உங்கள் அக்காங்கிறதுனால தான் நான் சும்மா விட்டேன், இல்லைன்னா வேற யாராக இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, வேற யாராக இருந்தால் என்ன பண்ணுவேன் நீயே, ஏதோ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் உன்னை சும்மா விடுறேன், இதே வேற எவனாதான் இருந்தால் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. டே நானும் உங்கள் அக்காங்கிறதுனால தாண்டா விட்டேன், இல்லைன்னா வேற யாராக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கும்போது, ஓ என்ன பண்ணிடுவேன் நீயே, அதுக்கு தான் எங்கள் மாமாட்ட நல்லா வாங்கி கட்டிட்டியல்ல அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு காண்டான சிட்டி இருந்துட்டு, டே ரொம்ப பேசாத, நான் தான் உனக்கு வேலை கொடுத்துருக்கேன், நீ வந்து உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் போட்டுட்ருக்கியா இப்போ அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு சிட்டி, நான் உங்ககிட்ட வேலை தான் செய்கிறேன், அதுக்காக எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி நீ பண்ணினது தப்பு தானே, எங்கள் அக்கா கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. எது நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா, பசங்க முன்னால் நான் அவமானப்படுத்துறதுக்கு உங்கள் அக்காவை நான் சும்மா விட்டதே பெரிய விஷயம், நான் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ மன்னிப்பு கேட்க முடியாதா, அப்போ உனக்கு எனக்கு இனிமேல் சம்மந்தமே கிடையாது, இனி நான் இங்கே வரவும் மாட்டேன், நீ என்னை தேடி வந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு கோபமாக சத்யா வெளியே கிளம்பி போயிடுறாரு. மீனா வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அம்மா தங்கச்சி சத்யா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க அம்மா இருந்துட்டு, ஐயோ எனக்கு உயிரே போயிடுச்சு மீனா, என்னாச்சு மீனா, இவ்வளோ பெரிய கட்டு போட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. சீதா இருந்துட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு, ஏக்கா இப்படி இருக்க, என்னக்கா இப்படி இவ்வளோ பெரிய தலையில் கட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. ரொம்ப வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா சின்ன காயந்தான், இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா போட்டு அவங்க அம்மா அடிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லையே. அம்மா விடுமா அப்படின்னு சொல்லி மீனா தடுக்கிறாங்க. பின்ன என்ன மீனா, இவனால தான் உங்கள் அப்பா செத்தாரு, இப்போ நான் செத்தாதான் இவன் சும்மா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு, ஏமா இப்படி எல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்ன என்ன, அவன் சேர்வாரோட எல்லாம் சேர்ந்துட்டு என்ன வேண்டாத வேலையெல்லாம் பண்ணம் கட்டிக்கு தானே இப்போ நீ அவங்ககிட்ட பேச போய் இப்படி உனக்கு அடிபட்டிருக்கு, இவன் வந்து நம்மளையெல்லாம் தொலைச்சி கட்டிட்டு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நாங்கள்லாம் செத்து போனதுக்கப்புறம் நீ போய் அவங்க கூட ஜாலியாக சுற்று போடா அப்படின்னு சொல்லிலாம் அவங்க சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் சீதா இருந்துட்டு, ஏன்டா அவன் கூட சேர வேண்டாம் நாங்கள் எத்தனை தடவை படித்து சொன்னோம், அக்காவும் உனக்கு எத்தனை தடவை புத்திமதி சொல்லிச்சு, அதை கூட கேட்காம அவங்க கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தே, இப்போ பார்த்தியலடா அதோட நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா, அவனை அடிச்சதுக்கு வந்து உன்னை தான் போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அடிக்கிறாங்க. அப்போ மீனாவோட அம்மா இருந்துட்டு, மாப்பிள்ளை உன்னோட கையை உடச்சும் போது கூட நான் ரொம்ப கவலைப்பட்டேன்டா, ஆனால் இப்போ தான் தெரியுது மாப்பிள்ளை உன்னை அடித்தது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஜூஸ் வாங்க போன முத்து வந்து உள்ளே வந்துடுறாரு. வந்து கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டுருக்காரு. இவங்களை பார்த்த உடனே மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் மாறி மாறி திட்டவும், குற்ற உணர்ச்சியோடய நின்றுட்டு இருந்த சத்யா வந்து மீனா கிட்ட வந்து, அக்கா ரொம்ப வலிக்குது அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அக்கா என்னாலதாக்கா இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே பாருடா சத்யா, நான் சொல்கிறது கேளு, இப்போவாது நீ திருந்தணும், நீ வந்து உங்ககிட்ட கெட்ட பழக்கமெல்லாம் வந்துருச்சாமே, சிகரெட்டெல்லாம் பிடிக்கிறியாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதை கேட்டோன்னா அவன் ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்காரு. இந்த பழக்கம்லாம் எதனாலடா வந்தது, நீ அவன் கூட சேர்வாரோட சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் பழக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் ஃப்ரெண்டு நினச்சி தான் அவங்ககிட்ட பேசி பழகினேன், அந்த சிட்டி இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைக்கா, அவனை ஃப்ரெண்டாக தாக்கா நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, நீ வந்து அவனை ஃப்ரெண்டாக நினைக்கிறான், ஆனால் அவன் நல்லவன் கிடையாது, உனக்கு எதுக்கு அந்த சாவகாசம், நீ இந்த மாதிரி சாவகாசம் வச்சங்கட்டி இந்த மாதிரி கெட்ட பழக்கெல்லாம் பழகி வச்சிருக்கேன், உன்னோட லைஃபுக்கு அது நல்லது இல்லை, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா, உன்னோட லைஃப் என்ன ஆகும்னு நினச்சி நான் எவ்வளோ தூரம் கவலைப்படுறேன் அப்படின்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்காகவும் சீதாவுக்காகவும் தான் நீ வந்து உன்னோட படிப்பை விட்டுட்டு எங்களுக்காக எல்லாமே செஞ்ச, எனக்கு அதெல்லாம் மறக்கவே இல்லைக்கா, எனக்கு நீயே அம்மா சீதா 3 பேர் தாக்கா ரொம்ப முக்கியம், இனிமேல் வந்து அவன் கூட போய் சேரவே மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறேன்.
இங்கே பாரு சத்யா, மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க வந்து படிப்பு திறமை இதில் தாண்டா முன்னேறணும். நம்ம வந்து படிப்பும் வேலையும் தான் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதை வச்சு தான் நம்ம மேலுக்கு வரணும். அதை விட்டு போட்டு நீ இந்த மாதிரி சவகாசமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம முன்னேறவே முடியாது இந்த ஜென்மத்தில். இது உனக்கு புரியுதா இல்லையா? நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், அதுதான் எங்களோட ஆசை, வேறு எதுவும் கிடையாது. நீ வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு தானடா நான் போய் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். நீ இந்த மாதிரி பண்ணனா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனா அப்படி சொன்னதை கேட்டவுடனே சத்யாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். நான் இப்போ கூட போய் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு தாக்கா வந்திருக்கேன். இனிமேல் அவங்க கூட போய் சேர மாட்டேங்க்கா. நிஜமாவே நான் இனிமேல் அவங்க கூட போய் சேர மாட்டேன். இனிமேல் நான் நல்லபடியாக படித்து நல்ல வேலைக்கு போவேங்க்கா, என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவங்க கூட போய் சேர்ந்தது கூட நம்ம வீட்டோட கஷ்டத்துக்காக தாக்கா அவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு எப்படியாவது போய் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தாக்கா நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா மீனா இருந்துட்டு, எப்படியாவது சம்பாதிக்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லைடா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நல்லபடியாக முன்னேறி நல்லபடியாக சம்பாரித்து வேலைக்கு போகிறது தாண்டா நல்லது. அதை விட்டுட்டு எப்படியாவது சம்பாதிக்குங்கிறதெல்லாம் என்னடா வாழ்க்கை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, இனிமேல் நீ சொல்கிறபடியே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மாமா உன்னை திட்டுறது கூட உன் மேலே இருக்கிற அக்கறையில் தாண்டா, நீ அதை புரிஞ்சுக்காம எப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அப்படி சொல்லும்போது முத்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு எல்லாத்தையும். இல்லைக்கா, இனிமேல் எனக்கு நீங்கள் 3 பேர் தான் முக்கியம். நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், என்னை நம்புக்கா. இனிமேல் வந்து நான் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. சத்யா இப்படி சொன்னால் கேட்டோம்னா அவங்க 3 பேருக்கு ரொம்ப நிம்மதியாகுது. உடனே மீனா வந்துட்டு, எனக்கு இப்படி அடிப்பட்டாதான் நீ திருந்துவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்போவோ இந்த அடியை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து உள்ளே வந்துட்டு, ஓ இவன் திருந்திருக்க வேண்டி ஏன் பொண்டாட்டி அடிப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டே உள்ளே வராரு. அப்போவே மாமனும் மச்சானும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, எங்க அவன் திருந்திட்டானாமா, இப்போதாங்க சொன்னான் அப்படிங்கும்போது, எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், எப்படியோ திருந்தினா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் நகர்ந்து போகிறாரு. உடனே முத்து வாங்கிட்டு வந்த ஜூஸை, அத்தா இந்தாங்க ஜூஸ் மீனாக்கு ஊற்றி கொடுங்க, நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு மாப்பிள்ள, மீனாக்கு கொடுங்க அப்படிங்கும்போது, நீங்கள் டென்ஷனோட வீட்டில் இருக்கும்போதே இந்த விஷயத்தை கேட்டு உங்களுக்கு பிபி ஏறி இருக்கும், நீங்களும் தான் குடிக்கணும், குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட கொடுத்து இவங்க 2 பேருக்கு ஊற்றி கொடுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் மாத்திரை சீட் அங்கே கொடுத்துருந்தேன், மாத்திரை வாங்க வேண்டியது இருக்குது, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் மீனாவும் முத்து டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இன்னும் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும், 2 நாளைக்கு மாத்திரை போடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. முத்து இருந்துட்டு, ஒரு பிரச்சனை இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுக்கிறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஒரு 3 ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர்னு சொல்லி கூப்பிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னு முத்து இருந்துட்டு, எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு, நான் பயந்தே போயிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, அதான் எனக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா உங்களுக்கு காய்ச்சலே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா சொல்ல மாட்டேயா பின்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே உட்காரு, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. ஹாஸ்பிட்டலேருந்து மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு முத்து. உள்ளே நுழையும் போதே பார்த்துட்டு அண்ணாமலை இருந்துட்டு, என்னம்மா தலையில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மீனா நடந்தது சொல்ல வரும்போது உடனே முத்து இருந்துட்டு, இல்லைப்பா இல்லை, தண்டல்காரனுக்கு வட்டியை கட்டிட்டு வரும்போது வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. என்னம்மா சொல்கிற, வண்டியில் விழுந்து கீழே விழுந்துட்டியா, வண்டியிலேருந்து கீழே விழுந்ததுக்கு இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைப்பா, கீழே விழுந்தோன்னா பின்னால் ஒரு சின்ன கல் இருந்திருக்கு, கல்லில் தலை முட்டிருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா சின்ன காயந்தான், கட்டு தான் பெருசாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிம்மா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்தாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து விஜயா ரூம்லேருந்து வெளியே வராங்க. வந்துட்டு, என்னடி தலையில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு. இல்லத்த, வண்டியிலேருந்து தெரியாமல் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா, கண்ணெண்ண உனக்கு முன்னால் இருக்கா பின்னால் இருக்கா, ஏண்டி பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா, வண்டியில் வரும்போதே ஒழுங்கு ரோட்டை பார்த்து வர மாட்டியா, கண்ணை எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, கண்ணை எங்கே இருக்கும், முன்னால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னால் தான் இருக்குது, அப்போ ரோட்டை பார்த்து ஒழுங்காக வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ பாரு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நினப்போடவே இருந்தால் எப்படி தான் நடக்கும், ஒழுக்கமாக வீட்டில் இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அடி ரொம்ப பலமாக பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயை வந்து பார்த்து வரக்கூடாதா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்கெல்லாம் ஒரு மாதிரியே பார்க்க ஆரம்பித்தாங்க. இது வந்து பலமாக பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்கெல்லாம் ஆச்சரியத்தில் இப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டுட்டு, பலமாக அடிபட்டுருச்சா அப்படின்னு தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைத்த, பரவாயில்ல, லைட்டாக தான் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஏம்மா அப்போது மாத்திரையெல்லாம் போடணும், சாப்பிடணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மாம்மா நான் சமைக்கவே இல்லை, வேலை இருக்குதுன்னு வெளியே போயிட்டேன்ல, இனிமேல் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உடனே அண்ணாமலை இருந்துட்டு, மாத்திரையெல்லாம் போடணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, சமைக்கல இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ என்ன சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஏன் இல்லைத்த, நான் சமைச்சிட்றேன், மாத்திரையெல்லாம் போட்டிருக்கேன்ல, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு, இப்போ நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐயா இல்லை வேண்டாம், நீ இன்னைக்கு இப்போ போய் ரெஸ்ட் எடுப்போம், நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உள்ளே போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்துட்டு முத்து இருந்துட்டு, என்னப்பா இது அம்மா தானா, சாப்பாடு இல்லை சார், டைமுக்கு மீனா சமைக்கல அப்படின்னு தாட் புட்டுன்னு கத்துவாங்க. இன்னைக்கு என்னமோ அதிசயம் நான் போய் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்கன்னு. உங்கள் அம்மா எப்போ எப்படி மாறுவான்னு நமக்கு எப்படிடா தெரியும், சரி விடு, நல்லது ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியதான் போ அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை.
அப்புறம் அண்ணாமலை இருந்துட்டு அம்மா நீ போய் என்னோட ரூமில் அப்புறம் அண்ணாமலை இருந்துட்டு நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைம்மாம்மா நீங்கள் இப்போ தூங்குற டைமு, நீங்கள் போய் தூங்குங்கம்மா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு முத்து முத்து அவசரமாக ஒரு பாத்திரத்தில் வந்து கஞ்சி எடுத்துகிட்டு வராரு. மீனா வந்து கட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. இல்லைங்க எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியை வந்து அவரே ஊட்டி விடுறாரு. என்ன இருந்தாலும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது மீனா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்கும்போது, ஆமாம் நீ வந்து எதுக்கு அவன் என்கிட்ட சொல்லாமல் நீ வந்து அந்த ரவுடியை போய் பார்க்குறக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ணுறது, அவன் வந்து இந்த மாதிரி கெட்டு போகிறத என்னால் கண்ணில் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அம்மா அப்படி சொன்ன உடனே சிகரெட் பிடிக்கிறான் அப்படியெல்லாம் சொன்ன உடனே எனக்கு மனசே தாங்கலை, அதனால தான் அவன்கிட்ட சண்டை போடுறதுக்காக நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதை கேட்ட உடனே கொஞ்சமாவது உனக்கு இது இருக்கா? அப்போவே நான் சொன்னேன், அவன் அப்போவே திருந்திருந்தே இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா மீனா இருந்துட்டு, ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா, உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓஹோ, அப்போ செல்வத்தோட விஷயத்தை பற்றி தான் என்னை குத்தி காட்டி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நான் குத்தி காட்டியெல்லாம் பேசலைங்க. வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து ஒருத்தர் சொல்கிறதையோ இல்லை நாம யோசிச்சு பண்ணுறது முடிவெடுக்கிறது எல்லாமே ஒரு ரகம் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து பட்டாதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ பட்டு திருந்து அப்படின்னு என்ன சொல்கிறியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. என்ன இருந்தாலும் வந்து செல்வத்துக்கு நான் உதவி பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது. செல்வண்ணனுக்கு உதவி செஞ்சதை நான் தப்பு சொல்ல வரலைங்க, ஆனால் தேவையான விஷயம் எது தேவையில்லாத விஷயம் எதுன்னு சொல்லி இருக்குல்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் மீனா புரியுது, நான் வந்து அவனுக்கு புரிய வச்சுருக்கணும், நான் வந்து ஏன் கொடுத்தேன்னு உனக்கு தெரியாது, நீ சொன்ன மாதிரி தேவை எது அவசியம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் தான் அவனுக்கு புரிய வச்சுருந்துருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து இந்த விஷயத்தில் அவனுக்கு உதவி செஞ்சதுக்கு வேறு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு தெரியும், நீங்கள் அப்பான்னு சொன்ன உடனே தானே கொடுத்துக்கிட்டீங்க, அப்பான்னாவே உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால அவரோட அப்பாவோட ஃபங்க்ஷனுன்னு சொன்ன உடனே நீங்கள் மனசு கேட்காம கொடுத்துட்டீங்க அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனா இப்படி சொன்னோன்னா முத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம் மீனா, அதனால தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, செல்வம் வந்து சின்ன வயசுலேருந்து என்னோட கஷ்டம் துக்கம் எல்லாத்துலேயுமே அவன் கூடவே இருந்திருக்கான். அவன் வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது அதை நான் செய்ய மாட்டேன்னு எப்படி மீனா சொல்ல முடியும், அதனால தான் நான் கொடுத்துட்டேன். ஆனால் அவன் தப்பு தான் பண்ணியிருக்கான் இந்த விஷயத்தில், தேவையில்லாத செலவு பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடு, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு, என் மேலே கோவம்லாம் இது இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கோவம் தான் உன் மேலே, என்கிட்ட சொல்லாமல் அந்த சிட்டியை பார்க்குறக்கு நீ போனது எனக்கு கோவம் தான், உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தால் என்னால் தாங்கிக்கவே முடியாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. ஆமாம், முத்து அப்படி சொல்கிறத பார்த்த உடனே மீனா அப்படியே கண் கலங்கி அழுதுடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மீனா அழுதுகிட்டே வந்து முத்துவே பார்க்குறாங்க. முத்து வந்து சரி அழாத அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி விடுறாரு. அப்புறம் மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. மாத்திரையை சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரவுடியோட ஆஃபீஸில் அந்த சிட்டியை பார்த்து அந்த கூட இருக்கிற ஆள் வந்துட்டு, என்னென்ன இவன் இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டு அவங்கள இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னா அவன் இருந்துட்டு, ஆமாம் அவங்க அங்கே சிட்டியோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்கிற கையால் வந்துட்டு என்னென்ன அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சிட்டி இருந்துட்டு, ஆமாண்டா அப்படின்னு சொல்லும்போது, அந்த சத்யாவும் உங்களை இப்படி ஏற்று பேசிட்டு போயிட்டானா என்ன, இப்போ மாமனும் மச்சானும் ஒன்று சேர்ந்துட்டு வாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே நான் ஒரு வழி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே ரோஹிணி வராங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. என்ன விஷயம், பணம் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, பணம் இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ஒருத்த வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொன்னேன்ல அப்படிங்கும்போது, அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு, சரி என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை வந்து அவன் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதனால தாங்க பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் பிளாக்மெயில் பண்ணுறான்னு தானே அர்த்தம், உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அது என்னோட பர்சனல், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி. சரி எதுக்கு அவன் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படிங்கும்போது, பணம் கேட்குறான், கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக கேட்குறான், அந்த அளவுக்கு அமௌண்ட்லாம் என்கிட்ட கிடையாது, அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அவனை என்னோட வழியிலேருந்து இது பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. சரி நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், பட் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன உதவி செய்ய முடியும் உங்களுக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது, சம்மந்தம் இருக்குது, அந்த முத்து வந்து உங்களோட குழந்தைனார் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி கேட்குறான். அதை கேட்டோன்னே ரோஹிணி வந்து, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு உங்கள் சத்யாவும் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.